டிஎஸ்பி சார், நீங்கள் தெலுங்குன்னா ஒரு மாதிரி பண்ணுறீங்க, தமிழுக்குன்னா ஒரு மாதிரி பண்ணுறீங்க. அதுதான் எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் புஷ்பாவுக்கு பக்காவாக பண்ணியிருந்தீங்க, இப்போ டூலையும் செம பக்காவாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் தமிழ்னு வரும்போது மட்டும் நீங்கள் அதை கொஞ்சம் சொதப்பிடுறீங்க. அது ஏன்னு தெரியல. அம்மா சென்டிமெண்ட் முழுக்க வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. அதனால் சென்டிமெண்ட் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் நிறைய சென்டிமெண்ட் இழுத்து விட்டுருக்காங்க, ஜெவ்வாக இழுத்துருக்காங்க. படத்தை ஆரம்பிச்சிலேருந்து எண்டிங் வரைக்கும் வெறும் ஃபைட் சீன்ஸே தான். ஐயோ என்னடா இது, இப்போ தான் ஒரு ஃபைட் சீன் முடிஞ்சு இந்த மறுபடியும் இன்னொரு ஃபைட் சீன்ஸ் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா உடனே ஃபைட் சீன்ஸு. விஷால் அடித்தா கூட பரவாயில்ல, எல்லாரும் குத்தி கொண்டு கத்தி தான் முழுக்க ஆரம்பத்தில் விஷால் இந்த படத்தில் இருந்து சண்டை கோழி திமிரு படத்துலேருந்து கத்தி தான் கொண்டாங்க. இப்போ வரைக்கும் கத்தி தான் வந்துட்டுருக்காங்க. ஹரி டைரக்ஷனில் விஷால் நடிக்கும் ரத்னம் மூவி. இந்த படத்தை சொன்ன உடனே சரி ஹரி டைரக்ஷனு சரி நான் பக்காவாக பண்ணவர், சிங்கம் 1, 2, 3, பூஜையே இதெல்லாம் கம்பேர் பண்ணணும் இந்த படம் ஓகே நல்லாயிருக்கும். ஏன்னா சிங்கன் என்ற ஒரு டைட்டில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோன்னு பார்த்தா அது ஹரி தான். அதேமாதிரி இந்த படத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு சொல்லலாம். ஹரினாவே ஒரு சாயில் இருக்கும், ஃபைட் சீன்ஸ் அதிகமாக இருக்கும், கான்செப்ட் இல்லாட்டாலும் ஃபைட் சீன்ஸ் நல்லாயிருக்கும், பார்க்குறோம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் வந்தேன். ஆனால் சொல்கிற அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இல்லை. கேரக்டர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. யோகி ஒரு சீரியஸ் கேரக்டராக பண்ணியிருக்காரு, விஷால் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணி. அசலில் பார்த்தீங்கன்னா ஹரியோட படம்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியை ஓடிட்டே இருக்கு, எதுக்காக தான் போகுது எதுக்காக தான் வருதுன்னே தெரியாது. ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் காட்டல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காரு. ஒரு தமிழ்நாடு பார்டரு, ஆந்திரா பார்டரு. இந்த படம் எதுக்காக எடுத்தாருன்னா எனக்கு தெரியல. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் தெலுங்குக்கும் ரிலீஸ் பண்ணணும் என்ற ஒரு காரணத்துக்காகவே கொஞ்சம் படம் தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் படம் ஆந்திராவிலும் எடுத்திருக்காரு. முழுக்க வேலூர், காட்பாடி, அப்புறம் திருத்தணி இந்த ஏரியாவில் மட்டும்தான் அந்த கவர் பண்ணி எடுத்திருக்காங்க அந்த படம். ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸை கவர் பண்ண என்ற ஒரு காரணத்துக்காக. ஏன்னா தெலுங்கு ஆக்டர் வில்லனாக பண்ணியிருக்காரு, அவர் பேர் சரியாக தெரியல. தெலுங்கு ஆக்டர் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு அவர் ஆக்டிங்கு. தமிழ் டப்பிங் நல்லா தான் இருக்குது அவரோட டப்பிங்லாம். ரெண்டாவது இதில் வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா விஷாலோட ஆக்டிங் எல்லாருக்கும் காமனாக எல்லாருக்கும் தெரியும், இப்படி தான் இருக்குன்றது. ஆனால் இந்த படத்தில் சமுத்திரக்கனி ஆக்டிங் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓப்பனிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் வராரு. அவர் கேரக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு சீனுக்கு வரும்போதெல்லாம் ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது படத்தில் அவர் வரும்போதெல்லாம். ஆனால் விஷால் நார்மலாக தான் அவர் தெரியுது, என்னோடய ஒப்பீனியனு. ஆனால் ஒரே விஷயம் தான் எனக்கு புரியல, இந்த படத்துக்கு ரத்னம் என்ற டைட்டில் தான் எது கொடுத்தாங்கன்னு தெரியல. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க படத்தை, இந்த ரத்னம் என்ற டைட்டில் எது கொடுத்தாங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி மியூசிக் பண்ணியிருக்காரு. டிஎஸ்பி மியூசிக்கா இல்லை வேறு யாராவது நியூ ஃபேஸ் மியூசிக்கான்னு கூட தெரியல. டிஎஸ்பியோட சாயிலே இதில் இல்லவே இல்லை. ஒரு சாங்ஸ்லேயும் கூட ஒரு சென்டிமெண்ட் சாங் ஓகே ஒர்த்தபுளாக இருக்குது. அம்மா சென்டிமெண்ட் முழுக்க வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. அதனால் சென்டிமெண்ட் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் நிறைய சென்டிமெண்ட் இழுத்து விட்டுருக்காங்க, ஜெவ்வாக இழுத்துருக்காங்க. படத்தை ஆரம்பிச்சிலேருந்து எண்டிங் வரைக்கும் வெறும் ஃபைட் சீன்ஸே தான். ஐயோ என்னடா இது, இப்போ தான் ஒரு ஃபைட் சீன் முடிஞ்சு இந்த மறுபடியும் இன்னொரு ஃபைட் சீன்ஸ் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா உடனே ஃபைட் சீன்ஸு. விஷால் அடித்தா கூட பரவாயில்ல, எல்லாரும் குத்தி கொண்டு கத்தி தான் முழுக்க ஆரம்பத்தில் விஷால் இந்த படத்தில் இருந்து சண்டை கோழி திமிரு படத்துலேருந்து கத்தி தான் கொண்டாங்க. இப்போ வரைக்கும் கத்தி தான் வந்துட்டுருக்காங்க. பூஜை இதுக்கு முன்னாடி வந்து 3வது படம் அறியுது. இதுக்கு முன்னாடி பூஜை கம்பேர் பண்ணது பரவாயில்ல, ஒரு கான்செப்ட்டுக்காக பூஜை கொண்டு போயிருப்பாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படமும் கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பட் இருந்தாலும் பூஜையை கம்பேர் பண்ணி இது கொஞ்சம் ஆவரேஜ் தான். சமுத்திரக்கனி ஆக்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, நல்லா ஓடும் படம். மற்றபடி பெருசாக எதிர்பார்த்துட்டு வராதிங்க. ஒரு நார்மலாக எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் பூர்த்தி ஆகும்னு நினைக்கிறேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து ஹரி டைரக்ஷனில் ஸ்க்ரீன் பிளே வந்து ஓரளவுக்கு எல்லா படத்துலையும் கொஞ்சம் நல்லா போனார். ஆனால் இந்த படத்தில் என்ன ஸ்க்ரீன் பிளேனே என்றதே தெரியல. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, ஓப்பனிங்கில் ஒரு கான்செப்ட் காட்டுறாங்க. ஆந்திரா பார்டரில் தமிழ் ஆளுங்க வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தமிழ் ஆளுங்களாம் வந்து ஒரு ஏக்கராக்கான நிலம் தான் வச்சுருந்ததை ஆந்திரா பார்டரும் தமிழ் பார்டரும் 1951 பிரிக்கும் போதே தமிழ்நாட்டுடைய நிலம் வந்து ஆந்திரா பார்டரில் சிக்கிக்கும். அந்த கான்செப்ட் சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனால் படத்தில் காமிச்சிருக்காங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் உண்மைதான், அது நம்ம தமிழருடைய நிலை எல்லாமே ஆந்திரா பார்டரில் சிக்கிட்டு இருக்கு. அதை அவங்க ரொம்ப இதுவாக பண்ணுறாங்க. ஓப்பனிங் சீனை நல்லா இருக்குங்க. ஓப்பனிங் வந்தோடனே டக்குன்னு ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகிற சீன் காட்டுவாங்க. அந்த சீனை பார்த்தோன்னே படம் பயங்கரமாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அதுக்கப்புறம் வரத்தில் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சீனில் டக்குன்னு சீட்டில் உட்காந்து இருப்போம். ஒரு சில சீனில் கூஸ்பம்ப் சீன் மாதிரி வரும். எதுக்குடா போகிறாங்க எதுக்குடா வராங்கன்னு தெரியாமல் டக்குன்னு ஏந்திரிச்சு பார்ப்போம். டக்குன்னு அப்புறம் டல்லாகி உட்காந்துரும். ஏன்னா எனக்கு இன்னும் சமுத்திரக்கனி வர சீன் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. எனக்கு இன்னும் அவர் தான் வில்லன் மாரி காமிச்சினே வராங்க. விஷாலுடைய மாமாவாக கேரக்டராக பண்ணியிருக்காரு சமுத்திரக்கனி. டக்குன்னு அவர் குறுக்க வரும்போதெல்லாம் சரி இவருக்கு ஏதோ ஒன்று கிளைமேக்ஸில் இருக்குடா நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா எப்பயுமே சமுத்திரக்கனி ஒரு வில்லனாகவும் பண்ணியிருக்காரு, நல்ல ஆக்டராகவும் பண்ணியிருக்காரு, நெகட்டிவ் ரோலும் பண்ணியிருக்காரு, பாசிட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பாசிட்டிவாக காமிச்சிட்டு வந்து நிறைய படத்தில் பாசிட்டிவாக காமிச்சிட்டு வந்து வில்லன் மாதிரி தானே காட்டுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி விஷால் படத்திலே பாசிட்டிவாக காமிச்சு நெகட்டிவாக காமிச்சிருப்பாங்க. அந்த பேர் தெரியல, அதான் அந்த படம் தெரியல. ஆனால் இந்த படத்துலையும் மாமா
சூர்யான்ற கேரக்டர் கொடுக்கும்போதே நினச்சேன் சரி ஏதாவது அவருக்கு நெகட்டிவ் கொடுத்துருப்பாங்க நினச்சேன். இல்லவே இல்லை, படம் முழுக்க அவர் முழுக்க பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. லேக்ன்றது இல்லைங்க, அங்கங்கே லேக்ன்றதுலாம் கிடையாது, கொஞ்சம் போரிங்ன்றதே கிடையாது. ஏன்னா ஹரி படம்லேயும் போரிங் இருக்காது. ஏன்னா ஏதாவது ஒன்று உருட்டி கிருட்டின்னு டக்குன்னு வேகமாக வண்டியில் கார் போயின்னு காருமே உட்காந்து தூங்கினு டக்குன்னு எழுப்பி விட்றாரு ஒரு சவுண்டு வந்து. அந்த மாதிரி எழுப்பி விட்டு நம்மளுக்கு போர் இல்லாமல் காமிச்சிட்டாரு ஹரி கொஞ்சம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி வந்து கொஞ்சம் கான்செப்டை கொஞ்சம் வெயிட்டாக கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹரிக்குன்னு ஒரு ஃபேன் மேட் இருக்குது, அந்த ஃபேன் மேட்டை கெடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் மேட்டை கொஞ்சம் தக்க வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதேமாரி டிஎஸ்பி மியூசிக் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் புஷ்பாவில் பண்ணுற மாரி இதில் கொஞ்சம் பண்ணோம். அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. டிஎஸ்பி சார் நீங்கள் தெலுங்குன்னா ஒரு மாதிரி பண்ணுறீங்க, தமிழுக்குன்னா ஒரு மாதிரி பண்ணுறீங்க, அதுதான் எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் புஷ்பாவுக்கு பக்காவாக பண்ணியிருந்தீங்க, இப்போ 2லையும் செம பக்காவாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் தமிழ்னு வரும்போது மட்டும் நீங்கள் அதை கொஞ்சம் சொதப்பிடுறீங்க, அது ஏன்னு தெரியல. சிங்கம் படத்தோடு முடிஞ்சு போச்சு உங்களோட மியூசிக், ஆனால் தமிழுக்கு வந்து அந்த மாதிரி காட்ட போகிறதில்ல. ஏங்க அது எனக்கு ஒன்றும் புரியல. அந்தளவுக்கு மியூசிக்கே ஒன்றுமே தெரியலைங்க. டிஎஸ்பினா ஒரு சாயல் இருக்கும், ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை. சாங்ஸே ஒருத்தாளுங்க. நீங்கள் எப்பயும் சாங்ஸ் பக்காவாக கொடுப்பீங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்து டிஎஸ்பி கொஞ்சம் அடையாளம் தெரியாமல் போயிட்டுருக்காரு, அதை தக்க வச்சிங்க. அதேமாதிரி கிளைமேக்ஸ் நல்லா ஒர்த்தாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம் எனக்கு புரியல, கதைக்குள்ளே கதையை கொண்டு போயிட்டே இருக்கிறானுங்க. இன்னும் ஒரு கதை வருது, டக்குன்னு அவங்க அம்மா கேட்டப்போ வருது. ஒரு ஃபேமிலி இங்கே இருக்குது, இன்னொரு ஃபேமிலி அவங்க அம்மா முஸ்லீம் மாரி காமிச்சிருக்காங்க. எல்லா மதத்தையும் காட்டுறாங்க, அது ஒரு விஷயம் நல்லா இருக்குங்க. இந்துவும் காமிச்சாங்க, இப்போ ஓப்பனிங் சீன்லேயே அவங்க அம்மா வந்து ஒரு முஸ்லீம் மாரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐயர் கெட்டப்பில் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி எத்தனையோ கதையை காமிச்சு மொத்தமாக கொண்டு வந்து ஃபினிஷிங்கில் நிறுத்திருக்காங்க. ஓகே, பரவாயில்ல, பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதுல ஒரு அவேர்னஸ் காமிச்சிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல விஷயத்தை காமிச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எங்கே சீட்டு கிடைக்கும், எங்கேயும் போகணும்னு நினைக்கும் போது ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு அந்த ஒரு சீனுக்காக பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. கிளைமேக்ஸ் ஒர்த்தாக இருக்குது. ரொம்ப எதிர்பார்த்தது இந்த படத்துக்கு வராதிங்க. எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். கப்புள்ஸாக வந்து பார்க்கணுமா கேட்டால் இல்லை. நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து பிரேமம் அளவுக்கு பிரேமுலோ, அப்புறம் இப்போ ரீசெண்டாக நிறைய லவ் ஸ்டோரி படத்தை அப்படி எதிர்பார்க்க போகிறாங்க. காமெடி பண்ணுகிறீங்க. இல்லை ஹரி படத்தில் வந்து லவ் ஸ்டோரி இருக்காது. இருந்தாலும் சரி இருக்குமே சொல்லிட்டு யாரும் வந்துடாதீங்க. லவ் ஸ்டோரி எதுவும் பெருசாக இல்லை, சும்மா லைட்டாக தான் இருக்குது. எமோஷனல் சீன்ஸ் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. அம்மா சென்டிமெண்ட்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா சென்டிமெண்ட்டுக்காக எதனா வந்து பார்க்கலாம், ரைட்டு, ஓகே. மற்றபடி எதுவும் இல்லை. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், ஒன் டைம் வாட்ச். ஹீரோயின் நல்லா இருக்குது. அதாவது பிரியா பவானி சங்கர் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அந்த முழு கான்செப்டே அந்த படத்தில், அவங்கள வச்சு தான் அந்த கதையே மூவ் ஆகுது இந்த படத்துலேயே. அதனால் பிரியா பவானி சங்கர் ரோல் கொடுத்துருக்காரு. எல்லா படத்துலேயும் ஹீரோனிக்கு ரோல் கொடுக்க மாட்டாங்க, ஏதோ கொடுக்கணுன்றதை கொடுத்து வேணா அந்த படத்தில் ஏதோ ரோல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய மூவ்மெண்ட்டு தான் அந்த படத்தில் நிறைய காமிச்சிட்டு இருக்காங்க. அவருக்காக தான் அந்த போராடுறதே, இந்த விஷால் அவருக்காக தான் நான் போராடுறதே இந்த படம் முழுக்க. அதனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி ஓகே, ஹரியோட படம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம். லவ் ஸ்டோரி பெருசாக இல்லைங்க. லவ் ஸ்டோரி இதில் கிடையவே கிடையாதுங்க. லவ் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஒன்றுமே கிடையாதுங்க. அம்மா என்றது இப்போ ஸ்பாயில் பண்ண வேணாம், நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே புரியும். ஆனால் லவ் ஸ்டோரிக்கு இருந்து நினச்சி வராதிங்க. லவ் ஸ்டோரியில் ஒன்றும் பெருசாக ஒரு லைட்டாக கூட கிடையாது. சென்டிமெண்ட்டுக்காக வந்து படலாம். அந்த படம் ஒரு ஒரே விஷயம், அந்த படம் சென்டிமெண்ட்டுக்காகவும் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திரா தெலுங்கானா இப்போ எல்லோரும் பார்க்க வந்தீங்கன்னா தெலுங்கு படம் சாயலில் இருக்குன்னு நினைக்காதீங்க. தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. தெலுங்கு படம்லாம் இருக்காது. தெலுங்கு ஆக்டர் நடிச்சிருந்தாலும் தமிழ் படம் மாரி தான் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்க்கலாம். வேணா சமுத்திரகனிக்காக வந்து பார்க்கலாம். அந்த படத்தை சமுத்திரகனிக்காகவும் வந்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஒரே விஷயம் தான், ஹரி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுங்கள். டிஎஸ்பி நீங்கள் தமிழில் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய உங்கள் ஆடியன்ஸ் இருக்காங்க, அந்த ஆடியன்ஸை கெடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து மியூசிக் இன்னும் பக்காவாக பண்ணுங்கள். ஃபைனல் டச் அந்த சேசிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இன்டர்வல்ஸ் பிளாக்லாம் சூப்பராக இருந்தது. ஓகே, நன்றி.